விஜயை என்டிஏ கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்த பாஜக நிர்வாகி ஏஎன்எஸ் பிரசாத் பொறுப்புகளிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் நேற்று விடுத்திருந்த அறிக்கையில் திமுகவை எதிர்க்கும் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதோடு திமுகவை ஆட்சியில் வரவிடாமல் தடுப்பதுதான் தனது லட்சியம் என தாவேகா தலைவர் விஜய் கூறி வருவது உண்மை என்றால் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் ஏஎன்எஸ் பிரசாத்தை பொறுப்புகளில் இருந்து பாஜக தலைமை நீக்கியுள்ளது. தாவேகா தலைவர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைக்க முயற்சிக்கலாம் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அதிமுகவை கும்பிடு போட்டு ஏமாற்றிய பன்னீர்செல்வம் தற்போது திமுகவிடம் கும்பிடு போட்டு ஸ்டாலினை ஏமாற்றுவார் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரையில் ஓபிஎஸ் அணியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்வு ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் டீக்கடை நடத்தியவருக்கு நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கு என அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு அடையாளம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் பதவி கொடுத்து அதிமுகவை அழிக்க ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருப்பதாகவும் சாடினார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் அமைச்சர் கே என் நேரு தலைமையில் 12வது திமுக மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் கலந்து கொள்ள வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதனை அடுத்து மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்ட 110 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராம்ப் வாக் செய்தார். தொண்டர்களின் அன்புதான் தன்னை இளமையாக வைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக மாநில மாநாட்டில் பேசிய அவர் கடந்த 3 மாதங்களாக நாம் நடத்துவது அனைத்தும் மாநாடுகள்தான் எனவும் திருச்சியில் நடப்பது திமுகவின் பெரிதினும் பெரிதான மாநில மாநாடு எனவும் கூறினார். திருச்சி என்றாலே திருப்பம், திருச்சி என்றாலே எழுச்சிதான் என குறிப்பிட்ட முதலமைச்சர் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி கிராண்ட் பினிஷிங் போல பிரம்மாண்டமானதாக இருக்கும் என சூளுரைத்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த 6 வேட்பாளர்களுக்கும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், கிறிஸ்டோபர் திலக், எல்கே சுதீஷ், தம்பிதுரை மற்றும் அன்புமணி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவுடன் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என தேமுதிக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்கே சுதீஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த தருணத்தில் விஜயகாந்த் இருந்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என தெரிவித்தார்.